ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வேற லெவலான மான்வாவை தான். அதனால இதை நம்பிக்கையாக பார்க்கலாம். ஏன்னா இது அனிமேக்கே டஃப் கொடுக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இதில் வர நம்ம ஹீரோ அவன் நினச்சா அனிமேல வர சைட்டாமா கோகு யாரை வேணாலும் போட்டு தள்ள முடியும். அதுவும் வெறுமா ஒரே ஒரு குச்சை வச்சு. நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த குச்சை வச்சு இந்த உலகத்தையே அழிக்க முடியும். அந்த அளவுக்கு ஹீரோ ஓவர் பவர். அதே மாதிரி இந்த அனிமேல காமெடிக்கு பஞ்சமே இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமெடியை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதனால கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே 2K இல்லை 3K லைக்ஸ் வந்தா நம்ம ஒரு நாளைக்கு 3 இல்ல 4 வீடியோ பார்க்கலாம். சோ லைக் ஒண்டி மறக்காம தட்டி விட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒரு கேம் வச்சுதான். இந்த கேமோட பேரும் குரோனோ லைஃப். அதுல நம்ம ஹீரோவை யார் யார் பாக்குறாங்களோ சும்மா வச்சு வாங்கிடுவாங்க. அது நீங்களே பாருங்க, நான் சொல்ல தேவையில்ல. ஹீரோ எவ்வளவு பாவனா அவனை யாருமே ஏத்துக்கவும் தயாரா இல்ல. எல்லாருக்கும் முன்னாடி அவன் ஒரு குப்பமா தான். அவனை யாருமே கண்டுக்கவும் மாட்டாங்க. கூட்டம்னு வந்துட்டாலும் ஆளு தனியா தான் நிப்பான். இந்த மாதிரி தான் ஹீரோவோட வாழ்க்கையும் ரொம்ப மோசமா போகுது. இந்த கேம் எதுக்கு எவ்வளவு மோசமா இருக்கு? இந்த கேமும் பிடிக்கல. இது ஒரு குப்பை தான். இந்த கேமுக்கு நான் கத்திய காசை கொடுத்து வாங்கினேன். இப்போ இது வேஸ்டா போயிடுச்சு. இதோட விலை அது உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா? ஆனா நான் அநியாயமா இப்படி ஏமாந்து போயிட்டேனே. இப்படி இவன் ஏதேதோ புலம்புறான்ல. இப்படி இவன் பேசும்போது அங்க ஏதோ ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்காளா? அங்க வந்ததும் இல்லாம நீ என்னோட பார்ட்டில ஜாயின் பண்றியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோக்கா ஆஹா பார்ட்டியா, நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்பவும் சந்தோஷமா வரான். இதுக்கப்புறம் அவங்க தனியா காட்டுக்குள்ள போகும்போதே அவ காஸ்டியூமை பத்திலாம் பயங்கரமா பாராட்டுறா. ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி தான் இந்த காஸ்டியூம்க்கு நான் நிறையவே காசை செலவு பண்ணேன். ஓ அப்படியா, நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. உங்களுக்கு தெரியுமா இந்த காஸ்டியூமை நான் எவ்வளவு கொடுத்து வாங்கினேன்னு? 55,000 என்ன இவ்வளவு காசை போட்டு என் கையில இருக்க இந்த கத்தியை நான் வாங்கினேன். ஓ அப்படியா, நீங்க உண்மையிலேயே வேற லெவலு. அதாவது நீங்க ஃபேரி டெய்ல வர ஹீரோ மாதிரி இருக்கீங்க. இதை கேட்டோடனே அவன் சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஃபீல் பண்றான். அந்த பொண்ணு கூட இவனுக்கு கல்யாணம் ஆன மாதிரியும் இங்க ஒன்னா இருக்கிற மாதிரியும் குழந்தை குட்டி அப்படின்லாம் யோசிச்சு பாக்குறான். என்னோட டாட்டருக்கு நான் என்ன பேரை வைக்க இப்படியெல்லாம் ஆளு யோசிக்கிறானா? இதே மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க. இங்கதான் நம்ம வர வேண்டியது. என்ன இடம் இது? இங்க யாருமே இல்ல. இதுதான் எனக்கும் வேணும். அப்படியே அந்த பொண்ணு குத்தி அப்படியே கொன்னுறா. இதனால அவனோட HP அப்படியே காலி ஆகுது. அங்கேயே ஆளும் எந்த போறான். ஏன் நீ எனக்கு இப்படி பண்ணும்? இதுக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணும். என்னோட வெப்பன் அது உனக்கு தேவையா? இல்ல உன்னோட குப்பை அந்த ஐட்டம் அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை நீ சாகணும். அப்பனா என்ன பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிற அப்படிலாம் எது சொன்ன? அதெல்லாம் என்ன பொய்யா? ஆமா பொய் தான்டா. உன்ன மாதிரி ஒரு லூசரை எவன் பார்ட்டியில ஜாயின் பண்ண ஏத்துப்பான்? நீ இங்கேயும் லூசர் தான். உன்னோட ரியல் லைஃப்லயும் லூசரா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்ட் தானே? உன்கிட்ட எந்த விதமான பொருளும் இல்ல வாங்குறதுக்கு. அப்பனா உன்னோட வாழ்க்கையில உன்னோட பேரண்ட்ஸும் ஒரு பிச்சைக்காரங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போதும் நித்து. லைனை கிராஸ் பண்ணி போற. இதுக்கு மேலேயும் நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இப்படி சொல்றதுக்குள்ளேயே அங்க ஹீரோவை அப்படியே துண்டாக்கிறா. அதனால ஹீரோ அங்கேயே இருந்து போறான். இப்பதான் அவ சொல்றா என்னோட ஜாபும் இப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. நான் கொல்ல வேண்டிய 1000 பேரை நான் கொன்னுட்டேன். அதனால அவளுக்கு லெவலப்போ ஆகுது. அவ ஒரு காடாவே மாறிடுறா. இந்த பொண்ணோட கிளாஸும் இப்போ காட் ஆஃப் லைஃபா மாறிது. இதுக்கப்புறம் நான் போக வேண்டிய வேலை தான். எனக்கு இன்னமும் ஒரே ஒரு கொஸ்டின் ஒண்டி தான் இருக்கு. இவ போனக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனோட கேரக்டரும் அங்க எண்ட் ஆகுதுல. திரும்பவும் வேற ஒரு இடத்துல ரீஸ்பான் ஆகுறான். ஆளு வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க பாவம் அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். நான் ஆளு எதோ ஆசையில அங்க போனா. ஆனா அநியாயமா இப்படி ஏமாந்து போயிட்டான். இவனுக்குன்னு ஒரு பாட்டியும் கிடைக்கல. இவனுக்குன்னு யாருமே இல்லை இந்த உலகத்துல. அநியாயமா ஒரு பிச்சைக்கார மாதிரி அங்க எந்த போயிட்டான் அனாதியா. இதனால ஆளு ஓன அழுவுறான். நான் என்ன பண்றது? என் கிட்ட இருக்கிற இந்த ஸ்வாடு இதுக்காக தானே எல்லாருமே வரீங்க. இதோ இதையும் நான் உடைச்சிடறேன். அப்படியே அந்த ஸ்வாடை அடிக்க அந்த ஸ்வாடம் அப்படியே சுக்குநூறா உடையுது. உன் கையில ஒரு சூப்பரான கிளவுஸ் இருக்குமா? அதையும் உடைச்சு நாசமாக்கிறான். அவ்வளவுதான், என் கிட்ட எதுவுமே இல்ல. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்ப என் கிட்ட இருக்கிறது வெறும் என்னோட ஜெட்டி ஒண்டி தான். இது என்ன ஒரு கேவலமான கேமா இருக்கு. இப்படி இவன் சொல்லும் போது அங்க யாரோ ஒருத்தங்க கட்டையால ஆன குச்சை தூக்கி போறாங்க. இந்த குச்சி தான். இந்த குச்சை பத்தி தான் நான் ஸ்டார்டிங்லயும் பேசினேன். அந்த குச்சை பார்த்தோன்னே அவனுக்கு எதுவுமே புரியல. ஒரு பையனும் ஹாயெல்லாம் கட்டுறான். ஏன்னா நம்ம ஹீரோ அவன் கிட்ட இப்போ எதுவுமே இல்ல. அவன் கிட்ட அவனோட சொத்தா இருக்குதுன்னா அவனோட ஜெட்டி ஒண்டி தான். அவனோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாகும் நான் நினைச்சு கூட பாக்கல. சரி இந்த குச்சை வச்சு ஒண்டி என்னால என்ன பண்ண முடியும்? இதையும் நான் உடைச்சிடறேன். அப்படியே அவன் உடைக்க பாக்குறானா இன்னமும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. அதாவது சிம்பிளா சொன்னா இந்த கேம்ல எந்தெந்த வெப்பன் இருக்கோ அந்த வெப்பனோட டேமேஜ் நம்மளால இன்னமும் ஏத்த முடியும். எந்த வெப்பனை இவன் அடிச்சானோ அதுக்கெல்லாம் ஆகல. இந்த குச்சி கொண்டி டேமேஜ் அப்படியே டபுள் ஆகுது. திரும்பவும் தாக்கும் போது 1ல இருந்து அது 2ஆவது, 2 6ஆவது, 6 24ஆவது, 24 64ஆவது. இதே மாதிரி அதை தட்டி ஸ்டிக்க டபுள் லைன் உட் ஸ்டிக்கா மாத்திடுறான். சிம்பிளா சொன்னா அந்த குச்சி அதோட மேக்ஸிமம் லெவலுக்கே போயிடுச்சு. இதை பாக்குற ஹீரோவால எதுவுமே நம்ப முடியல. இந்த குச்சி இப்ப மேக்ஸிமம் லெவல்ல இருக்கு. இந்த குச்சால என்ன வேணாலும்
இப்ப பண்ண முடியும். அங்க அப்படியே அந்த குச்சை சுத்துறானா, அந்த குச்சை அப்படியே கீழே விழுது. அந்த உலகமே அப்படியே ரெண்டா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்குது. இவன் தாக்குன தாக்குதல் இது வந்து அந்த உலகத்தையே ரெண்டா பொழக்குது. அந்த ஏரியால யார் யார் இருந்தாங்களோ எல்லாருமே அப்படியே இறந்து போறாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இத பண்ணது ஏதோ ஒரு டிராகனா, எவனாச்சும் பவர்ஃபுல்லா வந்துட்டானா, யார் இத பண்ணா? அங்க ஹீரோக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க ஹீரோக்கு விண்டோலயும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வந்து லெவல் அப் ஆயிட்டீங்க. ஏன்னா இந்த காண்டினென்ட்டையே நீங்க ரெண்டா பிரிச்சிட்டீங்க. சிம்பிளா சொன்னா 8 லட்சத்துக்கும் மேல பிளேயர்ஸ ஒரே நொடியில நீங்க கொண்டிருக்கீங்க. இதனால உங்களை வந்து ஒரு தேடப்படும் குற்றவாளியா பாக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கா அங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் நினைச்சு கூட பார்க்கல இந்த கேம்ல இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா அவன் மாறுவான்னு. அங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து வெட்டி போட்டு அப்படியே பழி வாங்கியிருக்கோம்ல, அந்த பொண்ணையும் ஸ்டார்டிங்ல இவனை யார் யாரு தப்பா பேசுனாங்களோ அந்த ஆளுங்களையும் அவங்க யார் யாரு இவனை கீழ்த்தரமா பார்த்தாங்களோ யாரையுமே நான் விட்டு வைக்க போறது இல்ல. இப்போ டைம் எனக்கானது, நான் வந்து எல்லாரையுமே கொல்ல போறேன். இதுக்கப்புறம் அவன் நந்து போயின்னு இருக்கும் போதே முன்னாடியே ஒருத்தனும் வரான். அவன் இவனை பார்த்தோனே, நீ யாரு? உன்ன மாதிரி ஒரு ஆளு என் முன்னாடி வரலாமா? நீ வந்து என் முன்னாடி நிக்கிறதே தப்பு, நீ என் முன்னாடி நடந்து வர. ஹீரோ அவளைக்கும் கண்டுக்கல, சும்மா அந்த குச்சை வச்சு அப்படியே தட்டி வர்றானா. அதனால அவன் இன்னமும் கடுப்பாகிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என் மேலேயே நீ இந்த குச்சை வச்சு தாக்குவ? ஆனா இப்படி சொல்ற சில பல செகண்ட்ஸ்லயே ஆளு எங்கேயோ போய் விழுறான். இதை பார்த்து அந்த பொண்ணுலாம் அவ்வளோ ஆச்சரியமாவரா. ஆளு அவனை என்ன நினைக்கிறான், இந்த உலகத்திலேயே இப்போ நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளு, இப்போ நான் தான் ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி. ஆனா இப்படி ஆளு சொல்லும் போது அந்த வெப்பனோட டியூரபிலிட்டி அது வந்து கம்மியாவது இவனுக்கு ஷோ ஆகுது. அதாவது இவன் 2 வாட்டி பயன்படுத்திட்டான், இன்னமும் இவனால ஒரு 3 வாட்டி தான் பயன்படுத்த முடியுமா. அதுக்கு மேல இது வந்து டியூரபிலிட்டியா இருக்காதான். இதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவன் சைடா உட்காந்து யோசிக்கிறான், என்ன இது பேசிக்கான ஒரு வெப்பனுக்கு இந்த மாதிரி பவர் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குமா? என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? 5 வாட்டில இன்னமும் என்னால 3 வாட்டி தான் பயன்படுத்த முடியும். என்னை ஏமாத்தினவங்க எல்லாரையுமே நான் வந்து எப்படி பழி வாங்குறது இதே மாதிரி போச்சுன்னா? சரி, இருந்தாலும் நான் வந்து கவலைப்படக்கூடாது. எனக்கு இன்னமும் 3 வாய்ப்பு இருக்கு, வச்சுதான் நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு வரான், அதுதான் வேலி ஆஃப் டெட். அந்த இடத்துல வந்தவங்க ஆல்ரெடி நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. அங்க இப்படியே நந்து போவானா, அங்க ஒரு பயங்கரமான மிருகமும் இவனை தாக்க வருது. இதுதான் இந்த கேமோட ஒரு பாஸ் மாஸ்டர் மாதிரி, அதாவது குரோனோ லைஃப்லயே ஒரு ரொம்ப கொடூரமான மாஸ்டர் யூரஸ். நீ வந்து இப்போ என்னோட ஏரியாவுக்கு வந்திருக்க, அதனால நான் உன்னை அப்படியே காலி பண்ண போறேன். அந்த மாஸ்டர் அப்படியே முன்னாடி வருமா, அவன் வெறுமா ஒரு குச்சை வச்சுதான் தட்டுறான். அதுக்கே அந்த மாஸ்டரோட தலை அப்படியே காணாம போகுது. இன்னமும் என் கிட்ட 3 வாய்ப்பு இருக்கு, அதுல இன்னமும் 2 இருக்கு என் கிட்ட. அந்த மாஸ்டருக்கு இதை பார்த்தோன்னே என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து இந்த மாஸ்டர் அழிச்சா வேண்டிதான் என்னால இன்னமும் ஸ்ட்ராங்கா மாற முடியும். அந்த மாஸ்டரும் அப்படியே பயந்து போய் கத்த ஆரம்பிக்குது, நில்லு நில்லு, நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா, அதுக்குள்ளேயே நீ வந்து எனக்கு கொன்றக்கூடாது. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன தப்பா ஏதோ கொன்றுவேன் அப்படியெல்லாம் பேசின மாதிரி இருந்தது. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாமே ப்ரோக்ராம்ல ஒரு ஸ்கிரிப்ட் தான். நான் வந்து அப்படியெல்லாம் பேசல. நீ யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல, ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. அதனால தயவு செஞ்சு எனக்கு கொல்லாதப்பா. இரு, நான் வந்து எதுக்கு உன்னை கொல்லக்கூடாது. இது எவ்வளவோ சொல்ல பாக்குது, இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே வீசுறானா. இதனால அந்த மாஸ்டரும் அப்படியே சாகர நிலைமைக்கு போகுது. இன்னமும் என்கிட்ட ஒரே ஒரு முறை தான் இருக்கு, இதுல ஒண்டி டியூரபிலிட்டி ப்ராப்ளம் இல்லனா நான் வந்து ஒரு பயங்கரமான ஆளா இருந்திருப்பேன். இப்படி இவன் சொல்றத அந்த மாஸ்டரும் கேட்டு இருக்கு. அந்த மாஸ்டரும் அங்க சொல்லுது, உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? டியூரபிலிட்டி அதுதானே, அதுதான் உனக்கு பிரச்சனையா இருக்குன்னா என்னால உதவி பண்ண முடியும். என்னது, உன்னால உதவி பண்ண முடியுமா? அங்க சிஸ்டமும் இப்பதான் விஷயத்தையே காட்டுது. இந்த மாஸ்டர் இதால டியூரபிலிட்டியை கொடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த மாஸ்டர் அதோட சோலை உன் கூட கான்ட்ராக்டை உருவாக்க ஆசைப்படுது. இப்படி இவன் யோசிக்கும் போது இப்பதான் அந்த மாஸ்டரே சொல்லுது, நீங்க வந்து இந்த ஈகோஸோட அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈகோஸோட பத்தி நம்ம ஹீரோக்கு அவளைக்கும் எதுவும் தெரியாதா? இப்பதான் அந்த மாஸ்டரே சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது நான் சிம்பிளா சொன்ன ஈகோஸோட அதுதான் இந்த குரோனோ லைஃப்ல ஒரு மிக சிறந்த ஆயுதம். அதுவா என்னால மாற முடியும். அதாவது என்னோட சோல் உங்களோட வெப்பனுக்குள்ள போயிடும். இதனால உங்களுக்கு பயங்கரமான டியூரபிலிட்டி கிடைக்கும். அது காலியே ஆகாது. இது கேட்டோன்னே ஹீரோக்கும் புரியுது. ஓ, அப்பனா அது இன்ஃபினிட்டா இருக்குமா? அப்பனா உண்மையிலேயே அது வேற லெவலான விஷயம். அப்பனா நீங்க ஒத்துக்கிறீங்களா, நான் உங்களோட வெப்பனுக்குள்ள போகலாமா? இதை கேட்டோன்னே அங்க ஹீரோ பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆளுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாட்டி அவனை யார் யாரு பழி வாங்கினாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ரிவெஞ்ச கொடுக்க முடியும். இதனால அங்க ஹீரோவும் யோசிக்காம அக்செப்ட் பண்ணிக்கிறானா. அந்த மாஸ்டருக்கும் இவனுக்கும் கான்டாக்ட் உருவாயுது. அந்த மாஸ்டரோட சோல் அப்படியே அந்த குச்சிக்குள்ள வந்தது. இதனால அந்த குச்சிக்கும் டியூரபிலிட்டி இன்ஃபினிட்டியா மாறிடுது. யூரஸும் உள்ள வந்து ரிவெஞ்ச கொடுக்கணும்னு சொல்ல அவனுக்கு ஆர்வம் இன்னமும் அதிகமாயிது. ஏன்னா இவன் கிட்ட இப்போ பயங்கரமான வெப்பன் இருக்கு. டெஸ்ட் பண்ணலான்னு சும்மா வானத்துல ஒரே ஒரு தட்டு தான் தட்டுறான். அதுக்கே மேல இருக்க மேகம்லாம் அப்படியே அழிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் ஹீரோக்கு அங்க வாண்டட் போஸ்டரியா அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இவன் ஒரு காண்டினென்ட் அழிச்சிட்டான்.
8 லட்சம் பேரையும் கொண்டுட்டான். தலை மேல ஒரு பவுண்டியை வைக்கிறாங்க. பவுண்டி வந்து எவ்வளோனா 1 பில்லியன் கோல்டா. இதை கேட்டவுடனே அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாகறாங்க. ஒரு ஜெட்டி போட்டு இருக்க ஒரு சாதாரணமான ஆளு, அவனுக்கு 1 பில்லியனா? அந்த பர்சனை நம்ம வந்து தூக்கணும். இதனால அந்த நாட்டுல யார் யாரு வாரியரா இருக்காங்களோ மத்த கில்ட் ஆளுங்களாம் வந்து ஒன்னு சேர்றாங்களா? அதுவும் எதுக்குன்னா ஒரு யூனியனை ஃபார்ம் பண்றதுக்கு. வேறமா ஒரே ஒரு ஆளை எதிர்த்து போரிடுறதுக்கு இத்தனை பேரு. அந்த பிளேயர் வேற யாரும் இல்ல, 1 பில்லியனோட இருக்கிற நம்ம ஜெட்டி போட்ட ஹீரோ தான். இந்த சைடு ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா அங்க ரிவெஞ்ச கொடுக்கலாம் அப்படின்னு போய் நினைப்பானா. அந்த குச்சிக்குள்ள இருந்து ஒரு தலை வருமா. இதை பார்த்தவன் ரொம்ப பயப்படுறான். என்ன இது? ஓ என்னையா, என்ன மறந்துட்டியா? அதாவது நான் தான் அந்த சோலு, 2 தலையோட இருக்கிற டிராகன் தானா? சிம்பிளா சொன்னா ஒரு சோலா நான் மாறிட்டேன். இப்போ உன்னோட வெப்பனுக்கு நான் தான் டியூரபிலிட்டி தர ஒரு சோலா இருக்கேன். சிம்பிளா சொன்னா இந்த வெப்பன் இப்போ இது ஹை கிரேடா இருக்கிற ஈகோஸோட அப்டேட் ஆயிடுச்சு. அது இருக்கட்டும், நீ தான் அந்த டிராகனா? ஆனா என்னால நம்பவே முடியல. நீ ரொம்ப சாஃப்டாவும் ஃபிளஃபியாவும் இருக்க. அதே மாதிரி உனக்கு ஒரே ஒரு தலை தான் இருக்கு. இன்னொரு தலை எங்க போச்சு? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்னோட தலை அது வந்து எங்க போச்சு? ஆனா இப்படி சொல்லும் போதே சைட்ல ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. அது வேற யாதோல நம்ம ஹீரோ தான். அவரோட ஹெட்டுக்கும் ஒரு 1 பில்லியன் பவுண்டியை வச்சிருக்காங்களா. யூரஸ் அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னோட மாஸ்டரை நான் எதிர்பார்த்த மாட்டான். அதே ஹெட்ல 8 லட்சம் பேரை கொண்டு இருக்காரு. அவரு தலையில 1 பில்லியனுக்கான பவுண்டி இருக்கு. அதாவது சிம்பிளா சொன்னா நீங்க வந்து தேடப்படும் குற்றவாளி மாதிரி. ஐயோ, நான் வந்து எவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டேனா? அதாவது நான் ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டேன். அதானே? என்ன தேடி நிறைய பேர் வர போறாங்க. ஆனா எதுக்கு நீங்க இன்னமும் இதே மாதிரி ட்ரெஸ்ஸையே போட்டுன்னு இருக்கீங்க? நீங்க வேற லெவலான ட்ரெஸ் எல்லாம் போடலாம்ல. நான் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு இல்ல யூரஸ், உனக்கு வந்து புரியல. நான் எதுக்கு இதை போட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன விஷயம்னா, நான் இப்படி போட்டா மத்தவங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லூசரா இருப்பேன். ரியாலிட்டியில நான் தான் ஒரு ஹீரோவே. லூசரா இருந்து என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் ஹைட் பண்ண போறேன். ஆனா எனக்கு இன்னமும் புரியல மாஸ்டர், நீங்க வந்து எதுக்கு ஏன் இப்படி சொல்றீங்க? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். மத்தவங்க பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லூசரு. நான் உண்மையிலேயே இந்த கேம்ல நான் தான் ஒரு ஓவர் பவரான கேரக்டரு. இப்படி சொல்லும் போது ஹீரோவை யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. அவன் ஒரு எல்ஃப் தான். இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க வந்து நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. பாவம் யூரஸுக்குலாம் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. சீக்கிரம் அவனை விட்டு வைக்காதீங்க. அவனை அப்படியே பிடிச்சு ஜெயில போடணும். இந்த ஆளு இவன் தான் 8 லட்சத்துக்கும் மேல நிறைய பேரை கொண்டு இருக்கான். உனக்கு டைம் இருக்கு, அரெஸ்ட் ஆயிட்டா இப்போ உன்னால ஜெயில இருக்க முடியும். ஆனா இதுவே நீ அரெஸ்ட் ஆகலன்னா அவ்வளவுதான், நாங்க இங்கேயே உன்னை கொல்ற மாதிரி இருக்கும். அங்க ஹீரோவும் அப்படி எழுந்து நிக்க அந்த கமெண்டரும் பயங்கரமா கத்துறான். எழுந்து நிக்கிறான். அவனுக்கு மூச்சு விட கூட டைம் கொடுக்காதீங்க, அப்படி அவனை கொல்லுங்க. அப்படியா? அப்பனா என்ன கொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களை எதுவுமே பண்ணல, நீங்களா வந்து மாட்டிக்கினீங்க. சும்மா ஒரு ப்ளோ தான் பண்றான். அதுக்கே அந்த கேபிட்டலை அப்படியே தரமட்டமா அழியுது. கேபிட்டல் இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளமோ இல்ல. அங்க எல்ஃப் படையோட அந்த கேப்டன் அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். இத எப்படி இந்த ஜெட்டி போட்ட மனுஷனால பண்ண முடிஞ்சது? இப்போ என் கிட்ட வேற வழியில எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே நான் இங்க சமன் பண்ணணும். அதாவது இது வரைக்கும் ஒரு யூனியனை ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே இந்த உலகம் முழுக்க இருக்கிறவங்கள, எல்லாரையுமே அவன் சமன் பண்ணிவிட அங்க மில்லியனுக்கும் மேல நிறைய பேர் வராங்க. அந்த நிறைய பேரும் அப்படியே தாக்கலன்னு வர அவன் சும்மாதான் ப்ளோ பண்றான். அதுக்கே ஒருத்தங்க அப்படியே சதற ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குற யூரஸ் அவங்க யோசிக்குது. யூரஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம், நிறைய பேர் ஒன்னா வந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஆனா அது என்ன பொறுத்த வரைக்கும் தான் மாஸ்டருக்கு இவங்கெல்லாம் எதுவுமே இல்ல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் மாஸ்டரா இருக்கும் போது இப்படி ஒரு யூனியன் வந்திருந்தா கண்டிப்பா நான் தோத்து போயிருப்பேன். ஆனா மாஸ்டரை நான் தப்பா இட போட்டேன். அவரு ஒரு பயங்கரமான ஆளா இருக்காரு. இவரால என்ன வேணாலும் பண்ண முடியும். இதே மாதிரி தான் ஒருத்தங்களும் வராங்களா, எல்லாரையுமே ஆளு பறக்க வர்றான். ஸ்ட்ராங்கஸ்ட் மியூசிஷியனா இருக்கிற ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வரா. அவளோட பேரு ஆப்ரகா டாப்ராவா. அங்க அந்த பொண்ணும் மத்தவங்களும் சேர்ந்து ஒரு மேஜிக்கை கேஸ் பண்றாங்க. இதோட பேரு டிஸ்இன்டிகிரேட்டட் மேஜிக் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இதை இப்படி சொல்லித்தாக்க அங்க ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். அந்த மேஜிக்கோட பேரு இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இதே மாதிரி ஒரு பேரை என்னோட அட்டாக்ஸுக்கும் நான் வைக்கணும். அந்த அட்டாக்கும் அப்படியே படலான்னு வருமா, சும்மா தான் அவன் ப்ளூ பண்றான். அதுக்கே அந்த மேஜிக்கும் சரி அந்த வானமும் சரி ரெண்டுமே அப்படியே ஒரு பாதியாவது. எப்படி இவன் வந்து எப்படி என்னோட மேஜிக்கை ப்ரோக் பண்ணா? ஏகப்பட்ட ஆளுங்க திரும்பவும் தாக்க போனா ஹீரோ எல்லாரையுமே அப்படியே பறக்க வர்றான். அதாவது நான் சிம்பிளா சொன்னா 1 vs 3 மில்லியன் ஆளுங்க அவ்வளவு பேருக்கிட்ட தனியால போட்டி போட்டிருக்கான். இதுக்கப்புறம் அந்த யூனியனோட நிலைமையை காட்டினா எல்லாருமே அப்படியே தோத்து போயிட்டாங்க. மிஞ்சி இருக்கிறது அந்த சமன் பண்ணால அவன்டி தான். என்னால நம்பவே முடியல. என்ன பார்த்தது எல்லாமே கனவா? ஏன்னா என்னால சுத்தம் பண்ண முடியல. ஜெட்டி போட்டுன்னு ஒரு குச்சியை வச்சுன்னு இருக்க ஒரு சாதாரணமான ஆளு, அவனால எப்படி இந்த மாதிரி எல்லாரையுமே கொல்ல முடியுது? உங்க ஹீரோவும் வந்து சொல்றான், ஏய் உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி நான் உன்னை வேணும்ட்டே தான் கொல்லவே இல்லை. அதுவும் எதுக்குன்னா நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்குதான் நான் உன்னால இந்த மாதிரி ஒரு பவரை நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு கத்துக்கினேன். என்னது? அப்போ வந்து நீங்க என்ன கொல்லலையா? எதுக்கு? ஏன்னா நீதான்டா, நீதான் என்னோட முதுகுலிய தாக்குன, மறந்துட்டியா என்ன? அங்க ஹீரோ அப்படியே அந்த குச்சை வச்சு தாக்க பூமியிலேயே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பயங்கரமா ஏற்படுது. பண்ண அட்டாக்ல அந்த குரோனோ உலகத்துல யார் யார் இருந்தாங்களோ எல்லாருமே வந்து போயிட்டாங்க. இப்போ கேமுக்குள்ள இருக்குது வேற யாரும் இல்ல, நம்ம ஜெட்டி போட்டு இருக்க நம்ம ஹீரோ தான். மாஸ்டர் நீங்க வந்து உண்மையிலேயே வேற லெவலு, அதாவது நீங்க ஆசமா இருக்கீங்க. இப்படி யூரஸ் சொல்லும் போதே அங்க பின்னாடி
பின்னாடி யாரோ ஒருத்தங்க வராங்க. நான் எதிர்பார்க்கல. அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீ இன்னமும் உயிரோட இருக்கியா? இது யாருன்னு தெரியுதா? இது வேற யாரும் இல்ல, அந்த கோடஸ் ஆஃப் லைஃப். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ஏமாத்தி கொண்டால அதே பொண்ணுதான். சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க பார்த்தது வெறுமா ஒரு ட்ரெய்லர் ஒண்டி தான். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஏன்னா நீங்க பார்த்தது ஹீரோவோட ஒரு 1% பவர் தான். இன்னமும் அவனோட முழு பவரை நீங்க பார்க்கல. ஏன்னா சாப்டர் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேற லெவல்ல போகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு சைட்டமா கூட கம்பேர் பண்ணேன்னு. அதே மாதிரி சில பேர் யோசிக்கலாம், என்னடா இவன் குச்சை வச்சு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானு, குச்சை பிடிங்கிட்டா என்ன ஆகும்னு சில பேர் யோசிப்பீங்க. ஆனா அதே மாதிரி தான் யோசிச்சேன். ஆனா சாப்டர்ல போக போக அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்மளும் வர வர எபிசோட்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு கேம் தான். கேம்குள்ளேயே இந்த விஷயம்லாம் நடக்கும். அதுக்குன்னு பார்க்காம போயிடாதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் உள்ள நடக்கும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா இந்த கேமை வச்சு ஆளு பணக்காரனா மாறுவான் ரியல் லைஃப்ல. ஸோ வீடியோக்கு ஒரு 2K லைக்ஸ் வந்தா நம்ம தொடர்ந்து ஒரு 2 இல்ல 3 எபிசோட பார்க்கலாம். ஸோ மறக்காம கீழே ஒருத்தங்களும் லைக் போடுங்க. நானும் கூட சீக்கிரத்துல மற்ற எபிசோட்ஸையும் நான் சீக்கிரமா போடுறேன். இப்போ இந்த பொண்ணும் வந்துட்டா, இந்த பொண்ணுக்கு காட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு பவர் இருக்கு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.